எல்லாருக்கும் வணக்கம். ஆமாம், இப்போ வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இந்த ஊர் மக்கள் இருக்குது. இந்த ஊர் பேர் என்ன பேருனா பாப்பான்குளம்னு சொல்லக்கூடிய ஊர். இது வந்து திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இருக்குது. ஆமாம், வடக்கு பாப்பான்குளம்னு. இதில் என்னென்னா இந்த ஊர் வந்து இந்த உள்ளே இருக்குது, இந்த இருக்குல்ல அதுதான் ஊர். ஊர் பக்கத்தில் ஒட்டியே இப்போ வந்து இந்த இடத்துல குவாரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே குவாரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு யார் வைக்காங்கன்னு தெரியல, ஆனால் குவாரிக்கு எல்லா மேற்கோள் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து பாதிக்கப்படுறது மக்கள் பக்கத்தில் இருக்க முடியாது. இந்த ஊர் பக்கத்தில் தான் இருக்குது, எங்கள் ஊர் இருக்குது. நான் அந்த ஊருக்காரன் தான் பேசுகிறேன். இது பாப்பான்குளம்ங்கிற ஊர் இங்கே பக்கத்தில் தான் ஒட்டி இருக்குது. பாப்பான்குளம் கிராம மண்ணில் உள்ள விவசாய நிலம் தான், இதெல்லாமே விவசாய பூமி தான். இந்த விவசாய நில பூமிக்கிட்டே தரிசு மாதிரி இருக்கிறங்க இந்த இடத்துல குவாரி வைக்கிறதுக்கு மக்களை எல்லோரையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாருமே இப்போ வந்து என்னென்னா கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தாச்சு. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல. தயவு செஞ்சு சொல்கிறேன், இதில் குவாரி வச்சிங்கன்னா பக்கத்தில் ஊரில் யாருமே இருக்க முடியாது, பக்கத்தில் யாருமே தூங்க முடியாது, பக்கத்தில் யாரும் இருந்து தூங்கி இருக்க முடியாது. பக்கத்தில் இருக்கவா இல்லைன்னா அந்த ஊர் மக்கள் எல்லோரும் வேறு எங்கேயும் போயிடவா அப்படிங்கிற நிலமையில இந்த ஆட்சிக்காரங்க எல்லோரும் சேர்ந்து பண்ணுறாங்க. இது வந்து டிஎம்கே பீரியடு அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து டிஎம்கேயில் உள்ளவங்க, அவங்க தான் அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஆட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, பறவைகளுக்கும் கேடு இருக்கக்கூடாது, மனிதர்களுக்கும் கேடு இருக்கக்கூடாது. அது வந்து மக்கள் உணரணும். சுற்றுச்சூழல் மாசு கண்டிப்பாக உண்டு. இதில் குவாரி இந்த இடத்துல நீங்கள் வச்சாங்கன்னா, தரிசாக போட்டிருக்க பாருங்கள், இந்த இடத்துல குவாரி வச்சாங்கன்னா இதில் கிராமத்தில் இந்த பக்கத்துலலாம் ஒட்டி இருக்குது ஊர். இந்த ஊரில் நாங்கள் குடியிருக்கவா இல்லைனா வெளியில் எங்கேயும் போகவா? விவசாயம் பண்ணக்கூடிய பூமியில் நிலத்தடி நீர் ஏற்கனவே கம்மியாக தான் இருக்குது. ஏற்கனவே இந்த குளத்தில் உள்ள தண்ணிகள் எல்லாமே வானம் பார்த்த பூமி தான். எங்கள் ஊர் எல்லாமே வானம் பார்த்த பூமியாக தான் இருக்குது, தண்ணியே கிடையாது. தண்ணி வசதியே சொல்ல போனோம்னா மழை பெஞ்சால் தான் குளத்தில் தண்ணி. அந்த குளத்தில் தண்ணி வந்தால் தான் இந்த விவசாய பூமியெல்லாம் நிலைய வைக்க முடியும். ஒரு சில கிணறு காடுகளில் இப்போ கிணத்துல கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட பூமியில் இன்னும் கூட கொஞ்சம் இந்த இதில் குவாரியை வச்சு ஏகப்பட்ட கேடுகள் மக்களுக்கு கேடு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ தவறு தானே இது. நீங்களே இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா மனுகளும் எல்லாமே கொடுத்துட்டோம். கிராம மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து கிராம மக்கள் எல்லோரும் மனு கொடுத்து கலெக்டர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. பிடிஓக்கு போயிருக்கு, எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இதில் குவாரி வர்றதுக்கு உண்டான சூழ்நிலையை உண்டு பண்ணியிருக்கதா சொல்லி கேள்விப்படுறேன். இது வந்து நீங்களே பார்த்துக்கிடுங்க. இது வந்து ஆட்சியில் இருக்கிறவங்களும் சரி, ஆட்சியில் இருக்கிறதுனால இதில் குவாரி வந்தால் நாங்கள் லைசன்ஸ் பண்ணிடுவோம் வச்சுருவோம் அப்படிங்காங்க. நீங்களே கடவுள் தான் அதுக்கு தீர்ப்பாயம் தரணும். ஆமாம், ரொம்ப ஒரு கவலைக்கிடான சூழ்நிலையில் நான் சொல்கிறேன். என்னுடைய பேர் வந்து கொம்பையா, நாங்குநேரி தாலுகாவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான்